பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம்னு பார்க்கலாமா? ஆத்துமா நேசர் உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமா நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவன் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அதாவது இங்க வந்து சூலமத்தி வந்து ஆத்துமா நேசர் வந்து தேடுறாங்க. இந்த அதிகாரத்துல 1 முதல் 4 வசனம் வரைக்கும் வாசினீங்கன்னா தெரியும். சூலமத்தி வந்து இரா காலத்திலே வந்து படுக்கையிலே என் ஆத்மா நேசரை தேடினேன், தேடியும் அவரை காணவில்லை அப்படின்றாங்க. நான் படுக்கையில் படுத்துட்டு இருக்கும் இனேசரை கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன், அப்பயும் கண்டுபிடிக்க முடியல அவங்களால. நான் எழுந்த நகரத்திலே வீதியிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமா நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் அவரை வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். எழுந்து போய் தெருக்குள்ள கிராமத்துல வீதிகளும் போய் நேசரை வந்து தேடணும்னு பார்க்குறாங்க, தேடி கண்டுபிடிப்பேன்னு பார்க்குறாங்க, அப்பயும் தேடி கண்டுபிடிக்க முடியல. 3வது அதிகாரம். நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்துமா நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். அதாவது அவங்க வந்து வாட்ச்மேன், தெருக்கு தெருக்கு ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, சிட்டிஸ்லாம். அந்த மாதிரி அந்த வாட்ச்மேன் கிட்ட இவங்க போய் கேட்குறாங்க, ஆத்மானேஸ்வரை வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னா அவங்ககிட்ட கேட்டி அவங்க வந்து காணவில்லை. அதுக்கப்புறம் தான் 4வது வசனம் சொல்லுது, நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்மானேஸ்வரை கண்டேன். அதாவது ஆண்டவர் வந்து எப்படி இந்த பூமியில வந்து நன்மை செய்யறதா சுத்திட்டு இருந்தாரோ, அந்த மாதிரி நம்ம பிறருக்கு நன்மை செய்யும் போது தான் நேசரை வந்து கண்டடிக்க முடியும். இங்க இருக்காரு அங்க இருக்காரு நம்ம தேடினா கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம மூலமா இயேசுப்பா வெளிப்படணும். நம்ம கிட்ட ஆத்துமா நேசர் அவரோட சுபாவம் காணப்படும் போது தான் நேசர் வந்து நமக்குள்ளே இருப்பார்னா தம்மை வந்து நமக்குள்ளாக வெளிப்படுத்துவார். நம்ம பிறருக்கு உதவி செய்யும் போது அவங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த உதவி செய்தவரோட இயேசுப்பாவோட குணத்தை, இயேசுப்பாவோட அன்பை நம்ம வெளிக்காட்டும் போது அவங்க நம்ம மூலியமா வந்து நேசரை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுதான் ஆத்துமா நேசர் நம்ம மூலியமா பிறருக்கு வெளிப்படுறவரா இருக்கார். அந்த மாதிரிதான் இந்த சூலமத்தியும் வந்து அந்த காவலாளர்கிட்ட கேட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கடந்ததுக்கு அப்புறம் தான் ஆத்துமானேஸ்வரை வந்து கண்டுபிடிக்காங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம், உதவி செஞ்சதுனால ஆத்துமானேஸ்வரை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அடுத்தது வந்து, அவரை நான் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவன் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் அவரை விடாம பற்றி கொண்டேன் அப்படின்ற. தாயின் வீட்டுல அப்படின்னா நம்ம இப்போ வந்து யாருமே ரட்சிக்கப்படாம இருக்கோம். இப்போ நம்ம வந்து ரட்சிப்புகளாக வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரோம்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு, நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்ம நேசரை வந்து கூட்டிட்டு வரோம். அதான் வந்து தாயின் வீட்டிலும் என்னை கொண்டு வந்து வந்து நேசரை வந்து கொண்டு வந்து விடுறாங்க. அடுத்தது பெற்றவன் அறையிலும் கொண்டு வந்து விட்டான். அதாவது பெற்றவன் அறையினா என்ன? அதே பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அதாவது பவுல் வந்து அவ்வளோ அடிகள் அடிக்கப்படுறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, இவங்களால மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படுறதுக்கு அவ்வளோ பிரயாசப்படுறாரு. அந்த பிரயாசம் தான் கற்ப வேதனை அவங்களுக்குள்ள காணப்படுது. அதே மாதிரி நம்ம மூலியமா வந்து நம்ம குடும்பத்தாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்களுக்குள்ளாக கிறிஸ்து வந்து பிறக்கணும், கற்ப வேதனை அவங்க அவங்க வந்து ஏசப்பா வந்து அவங்க பிள்ளைங்களா மாத்துற அளவுக்கு நம்ம வந்து கற்ப வேதனை படணும், இவங்களாம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பினா அதை பாரத்தோட நம்ம கண்ணீரோட ஜெபிக்கும் போது தான் இவங்கெல்லாம் ஏசப்பாக்குள்ளாக பிறந்து வருவாங்க. ஸோ அந்த கற்ப வேதனை நம்ம பிறக்கும், நம்ம படும்போது தான் கிறிஸ்து வந்து அவங்க அவங்களோட கற்பத்திலிருந்து பிறந்து வருவார். அதான் வந்து பெற்றவன் அறையினும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாம பற்றி கொண்டான். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் ஏசப்பா நான் உங்களை விடவே மாட்டேன், உங்களை பற்றி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும். இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால நம்ம வந்து குட் திங்ஸ், ஏசப்பா எப்படி குட் திங்ஸ் பண்ணுறோம், நம்மளும் பிறகு குட் திங்ஸ் பண்ணும்போது நேசரை நம்ம மூலயமா வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எப்படி வந்து மரியாள் வந்து அவங்க வயிற்றுல பரிசுத்தாவினால வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த கர்ப்பத்துல வந்து கிறிஸ்துவ நேசரை வந்து பெற்று எடுத்து இந்த பூமிக்கு கொடுத்தாங்களோ, அதே போல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் முதல் நாளாக ரசிக்கப்பட்டிருக்கலாம். நம்ம மூலியமா அப்போ நம்ம ரசிக்கப்பட்டு பரிசுத்தாவை எழுப்பப்பட்டு அந்த பரிசுத்தாவை மூலியமா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து பிறந்து இந்த நம்ம குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் வெளிப்படணும், ஆத்துமா நேசரா வெளிப்படுறணும் அப்படின்ற அபிஷேகத்தோட நம்ம வந்து ஏசப்பா கிட்ட வாஞ்சியோட கேட்போம். அவரை விடாம பற்றி கொண்டு இவங்க எல்லாரும் பிறக்கணும், கிறிஸ்துக்குள்ளாக பிறக்கணும், ஆத்மா நேசம் உங்க மூலியமா வெளிப்படணும்னு சொல்லி விடாம அவரை பற்றி கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம காணப்போனோம். சூலமத்தி விடாம பற்றி கொண்டு இருந்தாங்க நேசரை. அதே போல நம்மளும் ஏசப்பா விடாம பற்றி கொண்டு ஆண்டு பிரியமா நடந்து ஆண்டோட மனவாட்டியா ரூபவதியா நம்ம இருக்க ஏசப்பா கிட்ட கிருபை கேட்போம். ஆமேன்.